டுடேஸ் லஞ்ச் என்னென்னா பலாக்கொட்டைக்கு கிரேவி பண்ணுறேங்க. பட் பலாக்கொட்டை வந்து கம்மியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வாங்கின பலாப்பழத்தில் சாப்பிட்டுட்டு மீதி கொட்டையில் வந்து கிரேவி பண்ணுறேன். பட்டு சவுச்சவும் கொஞ்சம் இருந்தது வீட்டில். சாட்டர்டே நான் ஆஸ் யூஷுவல் என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நான் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க மாட்டேன், இருக்கிறது தான் காலி பண்ணுவேன். அது இருந்ததையும் கட் பண்ணி இதோடு சேர்த்து நான் பண்ணேன். சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி கிரேவி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்னிங்க்கு டிஃபனுக்கு வந்து இட்லி தோசைக்கு சாம்பார் வைக்க வேண்டிய வேலை, சட்னி இதெல்லாம் தேவையில்லை. இதிலே சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் செஞ்சேன். அதே சேம் டைம் என்னென்னா இப்போ சம்மரில் வந்து அடுப்பில் ரொம்ப நேரம் நிற்க முடியல. ப்ளஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஒரு ரெண்டுமே சேர்த்து 2 in 1 பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக கிளம்பிடலாம். அதுக்காக தான் இந்த கிரேவி பண்ணேன். சூப்பராக இருந்ததுங்க இந்த கிரேவி. இது வந்து 15 சின்ன வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, அவ்வளோதாங்க. எல்லாமே கிரைண்ட் பண்ணிக்கிட்டு எண்ணெயில் வதக்கி விட வேண்டியதான். வதக்கி விட்டுட்டு அதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, சோம்புத்தூள், தனியாத்தூள் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வெட்டி வச்ச காயும் பலாக்கொட்டை மட்டும் இருந்தால் கூட இதே மாதிரி செய்யுங்க. காய் போடணுங்கிற அவசியம் இல்லை. போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு தேங்காயில் பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டை கிராம்பு போட்டு அரைச்சிக்குவேன். இல்லை கரம் மசாலா போடுறவங்க அதில் போட்டுக்குங்க. நான் இப்படி தான் அரைச்சி ஊற்றிட்டேன். நமக்கு தேவையான அளவுக்கு குழம்பு பண்ணி மேக் பண்ணி வச்சுட்டு 2 விசில் விட்டேன். அவ்வளோதான். சூப்பரான கிரேவி பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி தழை தூவி நான் வந்து இட்லி தோசைக்கு என் பொண்ணுக்கும் போட்டு கொடுத்துட்டேன். இது வந்து லஞ்சுக்கும் நமக்கு வந்து ரெடி ஆகிடும்னு வச்சுங்களேன். அதனால தான் நான் அதே மாதிரி பண்ணிட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் புலாவ் பண்ணேன். அந்த புலாவே பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து அப்படியே கெட்டியான பால் எடுத்து பண்ணுங்க. சூப்பராக இருந்தது. எல்லாமே புலாவுக்கு பார்த்திங்கன்னா எந்த மசாலாவும் இல்லை, சும்மா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே தாளிப்பாங்க. நான் அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா ஜீரகமும் சோம்பும் 1 ஸ்பூன் போட்டேன். அதாவது அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு கலந்து போட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரியாணி இலை போட்டிருப்பேன், அன்னாசி பூவும் போட்டிருப்பேன். இப்படி பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதில் இன்னொரு என்னென்னா சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய், ஒரு குட்டியோண்டு தக்காளி எல்லாமே நான் கிரைண்ட் பண்ணி அந்த மாதிரி போட்டு வதக்கினேன் எண்ணெயில். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும்போது நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் 2 கிளாஸ் ரைஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். அப்போ வந்து 2 கிளாஸ் பாலும் தேங்காய் பாலும் 2 கிளாஸ் வந்து தண்ணியும் ஊற்றினேன். பால் வந்து நம்ம கெட்டியாக ஊற்றணுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு நெய்யே தேவையில்லை. ஏன்னா அந்த பாலோட அந்த சாப்பாடு வேகிறதுனால சாஃப்டாக, அதே மாதிரி தண்ணி கரெக்டாக அளவு பண்ணிங்கன்னா பொலபொலன்னு இருக்கும். நான் புல்லட் ரைஸ் யூஸ் பண்ணேன். நீங்கள் பாஸ்மதி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு வைக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க. அந்த பட்டை கிராம்பும் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் நான் போடல, கொஞ்சம் தான் போட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என் பொண்ணு அம்மா இவ்வளோ நாளாக ஏமா இப்படி செய்யலைன்னு சொன்னால், ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிடும்போது அந்த கொத்தமல்லி புதினா எதுவுமே இல்லாமல் இருந்தது. நான் பாருங்கள் கீயே போடல, ஆனால் சாப்பாடு அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரைத்தா பண்ணி வைக்கலாம். எனக்கு டைம் இல்லை, நீங்கள் இருந்தால் டைம் இருந்தால் பண்ணிக்கிங்க.